ஹலோ மக்களே, ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கேப்டனாக தான் 2026 ஐபிஎல் ப்ளே பண்ணுவாரா? லாஸ்ட் ஃபியூ டேஸில் எக்கச்சக்கமான ட்ரேட் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இனிமேலும் நடக்க போகுது. அது என்னென்ன ட்ரேட்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே 2026 ரிலீஸ் லிஸ்ட்டில் ஏதாவது பிக் நேம்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே மக்களே, லாஸ்ட் ஃபியூ டேஸில் எக்கச்சக்கமான ஐபிஎல் அப்டேட் வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஐபிஎல் ஆக்ஷன் வந்து டிசம்பர் 16 வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு இது வந்து அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் டிசம்பர் 16 அபுதாபியில் தான் நடக்க போகுது. ஓகே மக்களே, இப்போ நம்ம ட்ரேடு விஷயத்துக்கு வருவோம். நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது சஞ்சு சாம்சன் ஜடேஜா ட்ரேடு தான். ஆனால் இங்கே அது நடக்கிறதுக்குள்ளேயே எக்கச்சக்கமான ட்ரேட் நடந்துட்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஷர்துல் தாக்கூரை வெறும் 2 crore கொடுத்து எல்எஸ்ஜிலேருந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் வந்து கொஞ்சம் 2 நாளாவே இருந்துச்சு. ஆனால் அது யாருமே நம்பல. ஆனால் திடீர்னு பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் அஃபிஷியல் பேஜ்லேருந்தே ஷர்துல் தாக்கூர் ட்ரேட் பண்ணதா போஸ்ட் போட்டாங்க. சரி, இதோட நிப்பாட்டிப்பாங்கன்னு பார்த்தா அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல ஷெர்ஃபன் ரத்தஃபோர்ட ஜிடில இருந்து வெறும் 2.6 crores ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரேடை பத்தி எந்த ஆர்டிகலுமே மென்ஷனே பண்ணல. ஆக்சுவலா இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்ரேட் தான். ஸோ ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே மும்பை இந்தியன்ஸ் வெறும் 4.6 crores ஷர்துல் தாக்கூரையும் ஷெர்ஃபன் ரத்தஃபோர்டையும் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ட்ரேட் பண்ணுவாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ எல்எஸ்ஜிலேருந்து எப்படி ஷர்துல் தாக்கூரை மும்பை வாங்கினாங்களோ அதேமாரி மும்பையிலேருந்து அர்ஜுன் டெண்டுல்கரை எல்எஸ்ஜி வாங்க போகிறாங்க. இந்த ட்ரேட் டாக்ஸ் வந்து இப்படி தான் ஆரம்பிச்சது. அதாவது எல்எஸ்ஜிலேருந்து ஷர்துல் தாக்கூர் இங்கே வந்துருவார், இங்கே இருக்கிற அர்ஜுன் டெண்டுல்கர் எல்எஸ்ஜி போயிருவார்னு சொல்லிட்டு. இந்த 2 ட்ரேடுமே பிளேயர் ஸ்வாப் எதுவுமே கிடையாது, ரெண்டுமே ஆல் கேஷ் ட்ரேட் டீல் தான். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க ஷர்துல் தாக்கூரை வந்து வாங்கினதை. எல்எஸ்ஜி எப்போ கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் வந்து ட்ரேட் நியூஸ் என்ன அப்படின்னா முகமது ஷமியை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன்ல ஷமி வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருந்தாரு. அந்த சான்ஸ் எல்எஸ்ஜி பயன்படுத்தி அவங்க டீமுக்கு ட்ரேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த ட்ரேட் வந்து உண்மையா போயின்னு கேட்டிங்கன்னா இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கூட இந்த நியூஸ் வந்து அஃபிஷியலாக வரலாம். ஸோ இந்த வாட்டி முகமது ஷமி எல்எஸ்ஜிக்கு தான் ப்ளே பண்ண போறாரு. இந்த வாட்டியோட கம்பேக்கை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்து வந்திருக்க அப்டேட் என்னன்னா கேகேஆர் இந்த ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனுக்கு 40 crore பர்ஸோட போக போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல அவங்க ரிலீஸ் பண்ண போற பிக் நேம்ஸ்ல யார் யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், அஜின்கே ரஹானே, குவிட்டன் டிகாக், மொயின் அலின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ண போறாங்க. இதனாலே உங்களுக்கு 40 கோடி இல்ல அதுக்கு மேலேயே வரும். ஏன்னா வெங்கடேஷ் ஓவரால் பிரைஸே கிட்டத்தட்ட 23 கோடி. ஸோ இந்த வாட்டி கேகேஆர் நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா கேமரன் கிரீன், மிச்சல் ஸ்டார்க் இவங்க 2 பேருமே அவங்க டீம்ல எடுக்க வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இது மட்டும் இல்லாமல் கேகேஆர் அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃப்ஸ்லையும் சில சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இனிமேல் கேகேஆரோட பவுலிங் கோச் வந்து டீம் சவுதி தான். அது மட்டும் இல்லாமல் ஷேன் வாட்சனையும் அசிஸ்டன்ட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேஞ்ச் வந்து அவங்களுக்கு 2026 ஐபிஎல்ல ஹெல்ப் பண்ணுதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நம்ம அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கேவோட இந்த ஐபிஎல் ஆக்ஷன் ரிலீசஸ் பற்றி தான். உங்கள் எல்லாத்துக்குமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் சிஎஸ்கே வந்து டெவான் கான்வே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதோடு சேர்த்து விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. நடுவில் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா பத்திரனாவை சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு. ஆனால் இப்போ அது எதுவுமே கிடையாது. பத்திரனாவை சிஎஸ்கே ரீடைன் தான் பண்ண போகிறாங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் வேணாம். ஆனால் இப்போ இன்னொரு ரிலீஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா சிஎஸ்கே ரச்சின் ரவீந்திராவையும் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஐபிஎல் 2026 ரிட்டன்ஷன் லிஸ்ட்லாம் வந்துடும். அதில் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரச்சின் ரவீந்திரா ரீட்டைலில் இருக்காரா லிஸ்ட்டில் இருக்காரா அப்படின்னு. ஓகே மக்களே, இப்போ நம்ம ஜடேஜாவோட கேப்டன்சி விஷயத்துக்கு வருவோம். சிஎஸ்கே ஜடேஜாவை ஆர்ஆருக்கு ட்ரேட் பண்ண போறப்ப ஜடேஜா ஒரே ஒரு டிமாண்ட் தான் சிஎஸ்கே கிட்டையும் ஆர்ஆர் கிட்டையும் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா என்ன நீங்க ஆர்ஆருக்கு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அங்கே கேப்டன்சி தரணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிமாண்டை தான் வச்சிருக்காரு. இதையும் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணி தான் இந்த ட்ரேடே நடந்துச்சு. ஸோ 2026 ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கேப்டனா ஜடேஜா ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. சிஎஸ்கே சஞ்சய் சாம்சனை மட்டும்தான் ட்ரேட் பண்ண போகிறதெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சிஎஸ்கே ஒரு 4 பிளேயரை ட்ரேட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 4 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 பேர் வந்து எக்ஸ்-சிஎஸ்கே பிளேயர்ஸ் தான். அந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று துஷார் தேஷ்பாண்டே, இன்னொன்று தீபக் சகர். இவங்க 2 பேரையுமே சிஎஸ்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் யாரை ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே ப்ரோ, இந்த மிச்ச 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒன்று கிளென் மேக்ஸ்வெல், இன்னொன்று லியாம் லிவிங்ஸ்டன். எஸ், இந்த மேக்ஸ்வெல்
டு சிஎஸ்கே பற்றி ஆல்ரெடி ரூமர் இருந்துச்சு. அதாவது இங்கேருந்து ஜேமி ஓட்டனை பஞ்சாப்ட கொடுத்துட்டு அங்கேருந்து மேக்ஸ்வெல் ட்ரேட் பண்ணுற மாதிரி. பட் அது வந்து ஒரு பெரிய சோர்ஸஸ்லேருந்து வரல. அப்போ அது யாருமே கண்டுக்கல. பட் இப்போ சிஎஸ்கே வந்து மேக்ஸ்வெல்ல ட்ரேட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா மேபி அது ரியல் கூட ஆகலாம். இப்போ அடுத்து லியாம் லிவிங்ஸ்டனோட போன ஐபிஎல் சீசன் ஃபார்ம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ லியாம் லிவிங்ஸ்டனையும் சிஎஸ்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு இதில் பெருசாக வந்து நம்பிக்கை இல்லை லியாம் லிவிங்ஸ்டனை சிஎஸ்கே ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சிஎஸ்கே யாரை ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே ப்ரோ, அந்த சஞ்சு சாம்சன் டு ஜடேஜா ட்ரேட் என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அந்த ஓவர்சீஸ் பிரச்சனையால் அப்படி டிலே ஆகிட்டுருக்கு. நாளைக்கு ரிட்டன்ஷன், நாளைக்கு கண்டிப்பாக ஆர்டர் வந்து அவங்களோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்டை ஏதாவது ஒரு ஃபாரினராவது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட் ப்ராப்ளம் சால்வ் ஆகி அந்த ட்ரேட் வந்து அஃபிஷியலாகவே நடந்து முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு ஐபிஎல் ரிட்டன்ஷன் லிஸ்ட் பார்க்குறப்ப ஜடேஜா ரீட்டைன் லிஸ்ட்டில் தான் இருப்பார். அதுக்கப்புறமா தான் சஞ்சு சாம்சன் டு ஜடேஜாவை ட்ரேட் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஆர்ஆர்லையும் சஞ்சு சாம்சன் ரீட்டைன் லிஸ்ட்டில் தான் இருப்பார். ஏன்னா ஒரு பிளேயரை ரீட்டைன் பண்ணால் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம், நாளைக்கு வந்து அஃபிஷியலாக வந்துடும் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோவில் தான் பார்த்துட்டீங்க. அப்படியே வீடியோ லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.